ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆக்சுவலாக நான் இப்போ டிமார்ட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். ஹஸ்பண்ட் ஊரில் இல்லை, ஸோ பெரிய பையனை கூட்டிகிட்டு போனேன். நார்மலாகவே டிமார்ட்டில் பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அதுலேயும் வீக்கெண்டு சாட்டர்டே சண்டே போயாச்சுன்னா கேட்கவே வேண்டாம். ஸோ டிமார்ட்டுக்குள்ளால் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ டிமார்ட்லேயே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு பக்கத்தில் நேஷ்னல் ஹேண்ட்லூம் கேண்டிகிராஃப்ட்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க, அங்கே போயிருந்தோம். இந்த ஷோரூம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் பெர்மனண்ட்டாகவே ரொம்ப நாளாகவே போட்டிருக்குறாங்க. நான் ஆல்ரெடி ஒன் டைம் போயிருக்கேன். உள்ளால் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது, எல்லாமே கேண்டிகிராஃப்ட் ஐட்டங்கள். எனக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷன் ஸ்டால் போகிறது ரொம்பவே பிடிக்கும். ये बर्तन घसने के लिए, बेसिन घसने के लिए, शेगड़ी घसने के लिए, टाइल्स घसने के लिए आपको लगेगा नहीं। पेरा निकलता है क्या? पेरा निकलता है। सबके लिए है। இந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி ஐட்டங்கள் நிறைய வச்சுருந்தாங்க. பட் எல்லாமே ரொம்பவே யூனிக்காக இருந்தது. அப்புறம் இந்த ஸ்டால் ஃபுல்லாகவே உட்டன் ஐட்டங்கள், சென்டர் டேபிள், கார்னர் டேபிள், சேர், ஸ்டூல்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இது மெட்டலில் உருளி மாதிரி மிடில் நம்ம தண்ணி ஊற்றி பூ போட்டு வச்சுக்கலாம், சுற்றி விளக்கேற்றி வச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அப்புறம் பல டிசைன்ஸில் உட்டன் ட்ரே இருந்தது. சார் எக்ஸிபிஷனாலே எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். டபுள் ரேட்டு போட்டு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. பட் இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு சின்ன ட்ரேயே 350 450 சொல்கிறாங்க. அப்புறம் இது ஃபுல்லாக செராமிக் செக்ஷன்ஸ். நிறைய டிசைன்ஸில் ஃப்ளவர் வேஸ், அப்புறம் டிசைனிங் பிளேட், அப்புறம் பவுல் வித் லிட்டு வித்தவுட் லிட்டு எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. எதை வாங்குறது எது வைக்கிறதுனே தெரியல, அந்த மாதிரி நல்லா இருந்தது. நான் இந்த எக்ஸிபிஷனில் கொஞ்சம் ஐட்டங்கள் வாங்கினேன், என்னென்னு வீட்டில் போய் காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸிபிஷன் போயிட்டு அங்கேருந்து ஆன் த வேல உள்ள தமிழ் கடைக்கு போயிருந்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஊர் ஸ்நாக்ஸு சில ஐட்டங்கள்லாம் தமிழ் கடையிலையும் கேரளா ஸ்டோர்லேயும் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ செவ்வாழைப்பழம், நாங்கள் நாகர்கோவில் சைடு இதை செந்துளுவம்பழம்னு சொல்லுவோம், ஒயிட்டாக இருக்கக்கூடியதை துளுவம்பழம் சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஒரு பாக்கெட்டு உண்ணியப்பம், ஒரு பாக்கெட் அதிரசம், ஒரு பாக்கெட்டு சோப்பு ஜாங்கிரி, அப்புறம் அரிசி முறுக்கு ஒரு பாக்கெட், ரோஸ்டட் சென்னா அதுவும் ஒரு பாக்கெட். இது நல்லா ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி க்ரீன் பீஸ் இதுவும் ரோஸ்டட், இதுவும் நல்ல ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன். அப்புறம் வீட்டில் இட்லி ரைஸ் தீர்ந்துட்டு, ஸோ 2 கிலோ இட்லி ரைஸும் கொஞ்சம் சர்க்கரை, நம்ம ஒரு வெல்லம் அதுவும் வாங்கிட்டு வந்தேன். இங்கே மும்பையில் உள்ள வெல்லம் பார்த்திங்கன்னா மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பெருசாக இருக்கும். அது உடைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு கைவலி வந்துடும், அந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கும். ஸோ நான் தமிழ் கடைக்கு எப்போ போனாலும் வெல்லம் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா இதில் சுத்தமாக கல் மண் தூசி எதுவுமே இருக்காது. இங்கே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி தான், பட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இந்த ஓனர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்காரங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. எக்ஸிபிஷனில் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா கேஸுக்குள்ளே ஜாலி. இது வெறும் 100 ருபீஸ் தான். என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது, பட் அது ஒர்த் இல்லை. ஓவர் ஹீட் ஆகும்போது அது உடஞ்சி போயிடுது. இதில் லெஃப்ட் ஓவர் கிரேவியை சின்ன பவுல் வச்சு சூடு பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்து, அதனால் இதை ஒன்று வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு நைட்டி வாங்கினேன். இந்த யூனிக் கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் வாங்கினேன். இந்த நைட்டி 350 சொன்னாங்க, பட் 300க்கு கொடுத்துட்டாங்க. எக்ஸ்சேஞ்ச் பாலிசி உண்டான்னு கேட்டேன். 1 வீக்குள்ளே கொண்டு வர சொன்னாங்க. ஸோ போட்டு பார்த்து சைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச கொஞ்சம் செராமிக் ஐட்டங்கள். நான் எங்கே போனாலும் எப்போ பார்த்தாலும் இந்த செராமிக் ஐட்டங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒன்றாவது வாங்கிடுவேன். ஏன்னா இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி செராமிக் ஐட்டங்கள் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பிளேட்டாகவும் சொல்ல முடியாது, பவுலாகவும் எடுக்க முடியாது. ஸோ இது எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. இதை வாங்கிட்டேன். இதோட ப்ரைஸ் 250 சொன்னாங்க, நான் 200 கொடுத்தாரு. நல்லா இருக்குது. இதில் ஒரு டிஷ்ஷஸ்லாம் வச்சா டிஸ்பிளேக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வாங்கினேன். அடுத்தது இது ஒரு செராமிக் பிளேட்டு தான். இது பார்க்க சைனீஸ் ப்ராடக்ட் மாதிரி இருந்தது. பட் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இது எம்பியில் உள்ள ப்ராடக்ட்னு சொன்னாங்க. இதுவும் சூப்பராக இருக்குது டிசைனிங். என்கிட்ட இந்த மாதிரி டிசைன் வச்சதாட்டு இல்லை. ஸோ இதையும் ஒன்று வாங்கிட்டேன். பார்க்க எல்லாமே நல்லா இருந்தது. எதை வாங்க எதை விடனே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 550 சொன்னாங்க. எனக்கு ரேட்டை கேட்டோடனே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு கடைசியில் பார்கெயின் பண்ணி 450 சொன்னாங்க. நான் ஃபைனல் ப்ரைஸ் ஆட்டு 400 + 200க்கு ஃபைனல் பண்ணிட்டேன். ஸோ இது இவ்வளோ தான் நான் இன்றைக்கி எக்ஸிபிஷனில் பார்கெயின் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இதே ஷாப்பில் நான் கொஞ்சம் ஐட்டங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அதை ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி கொடுப்பாங்க. அதனால் நம்ம ஃப்ரீயாக வாங்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye.